எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். நாங்கள் பரபரப்பான வாழ்க்கையிலேருந்து ஸ்லோ லிவிங்க்கு திரும்பினதுக்கு ஒரு முக்கியமான காரணம், லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களை என்ஜாய் பண்ணுறது எங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு. நம்மளோட நேரத்தை குழந்தைங்க கூடயும் குடும்பத்தோட அழகாகவும் சந்தோஷமாகவும் என்ஜாய் பண்ண முடியுது. இந்த லைஃப் ரொம்பவே சந்தோஷமானது. வாங்க இன்றைக்கி என்ன பண்ணோன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். Oscar, show your professional pananga harvest. நேற்று நம்மளோட உணவு காட்டை சுற்றி வரும்போது பார்த்தோம்னா கீழே 2 பனம்பழம் கீழே விழுந்துருந்துச்சு. ஆஹா, பனம்பழம் வர ஆரம்பிச்சிருச்சே, ஓகே அப்படின்னு சொல்லி இந்த சீசனுக்கான பனம்பழத்தை நம்ம சேகரிக்க ஆரம்பிச்சிட்டோம். நேற்று விழுந்திருந்த பனம்பழத்தையெல்லாம் நான் ஒரு ஓரமாக போட்டு வச்சிட்டேன். ஏன்னா எந்த பனம்பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எதில் பூச்சி இருக்குது நமக்கு தெரியாது. அதனால் பழைய பனம்பழத்தெல்லாம் ஓரமாக போட்டுட்டு புது பழம்பழம் இன்றைக்கி விழுன்னு சொல்லி காத்திருந்தோம். இன்றைக்கி 2-3 பனம்பழம் தான் விழுந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பனம்பழம் எதுவுமே விழலை. அதனால் சரி ஒரு குச்சியை வச்சு முடிஞ்ச அளவுக்கு தள்ளி விடலாம் சொல்லி தள்ளி ஒரு 4-5 பனம்பழத்தை இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம். This is from this tree, like both like together, but see how the fruit diversity is there. இந்த 2 பனம்பழமும் பக்கத்தில் இருக்க மரம் தான். ஆனால் பனம்பழத்தில் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். ஒன்று ஃபுல்லாக கருப்பாக இருக்குது, இன்னொன்றுத்தில் பாதி கருப்பாக இருக்குது, பாதி மஞ்சளாக இருக்குது. Let's go. Don't put another blame on me. Let's go, Chant. She'll carry the stick. போன முறை குழந்தைங்க கேக் செஞ்சப்போ கேக் செஞ்சு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி ஓரமாக வச்சுட்டு கீழே கொஞ்சம் சருகெல்லாம் விழுந்துருச்சு, அதையும் பெருக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம பனம்பழத்தை வச்சு நம்ம ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். வேப்பங்கொட்டையெல்லாம் கீழே கொஞ்சம் விழுந்துருந்துச்சு. ஆஸ்கர் அதை கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகேடா கலெக்ட் பண்ணுன்னு சொன்னேன். இது தெருவில் காசுக்கு வாங்குறாங்க, அதனால் நீ கலெக்ட் பண்ணி வச்சுன்னா நீ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி நம்ம பனம்பழத்தை வச்சு பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். நான் சின்ன பயலாக இருக்கும்போது பால் கொழுக்கட்டை செய்யணுன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் டேவாக இருந்தால் தான் செய்வாங்க. ஏன்னா அதுக்கு டைம் ரொம்ப பிடிக்கும். அதனாலேயோ என்னமோ தெரியல, அந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது மனசுக்குள்ளே ஒரு நல்ல ஃபீலிங்ஸும் வைப்ஸும் வரும். எப்படா அது செய்வாங்கன்னு நம்ம காத்திருந்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அடிக்கடி செஞ்சாங்கன்னா அது ஒரு வேளை போர் அடித்து போயிருக்கலாம். எப்போயோ ஒரு நாள் செஞ்சதுனால அது இன்னமும் என்னோடய மைண்டில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அந்த பால் கொழுக்கட்டையில் இன்றைக்கி நம்ம பனம்பழம் வச்சு செய்ய போகிறோம். பனம்பழத்தோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். பனம்பழம் வச்சு செய்கிற பால் கொழுக்கட்டை வருஷம் ஃபுல்லாக செய்ய முடியாது, இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே தான் செய்ய முடியும். அதனால் இது இன்னமும் ஸ்பெஷல். பனம்பழம் இது வரைக்கும் சாப்பிடாதவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். பனம்பழம் ஒரு சின்ன கசப்பு தன்மை நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆஃப்டர் டேஸ்ட் கட்டாயமாக இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்காக தான் அதை நெருப்பில் போட்டு சுடுவாங்க, ஆவி காட்டுவாங்க, இல்லை தண்ணியில் போட்டு வேக வைப்பாங்க. எங்களுக்கு தண்ணியில் போட்டு வேக வைக்கிறது தான் ஈஸியான ஒரு வேலையாக இருந்தது. என்ன இருந்தாலும் கடைசியில் அந்த சிறுங்கசப்பு லைட்டாக இருக்க தான் செய்யும். பனம்பழத்தோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது எல்லாமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அடுப்பை பற்ற வச்சுட்டு விறகை உள்ளே தள்ளி விட்டுட்டு நானும் ஆஸ்கரும் ஃபார்மை சுற்றி ஒரு வாக் போக ஆரம்பித்தோம். மாடு ஓடிட்டு போய் கட்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் ஆஸ்கர் நம்ம
வேப்பங்கொட்டை பொறுக்கலாம், நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு கேட்டான். அவன் க்யூட்டாக கேட்டது சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் சரி ஓகே அவனுக்கு ஹெல்ப் பண்ண அவன் கூட சுற்றிட்டே இருந்தோம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். பனம்பழத்தை தண்ணியில் போட்டு வேக வைக்கும்போது அதோட வாசனை நம்மளோட ஃபார்ம் ஃபுல்லாகவே பரவி இருந்துச்சு. அது நுகர்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்தது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த மாதிரி பனம்பழம் சாப்பிட்டு அனுபவங்கள் ரொம்பவே கம்மி தான். ஏன் அப்படின்னா யூஸ்வலாக ஏப்ரல் மேல தான் நமக்கு லீவ் கிடைக்கும், அப்போ தான் நம்ம கிராமத்துக்கு போக முடியும். ஆனால் பனம்பழம் ஆடி மாதம் ஆகஸ்ட், கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட் டைமில் தான் பனம்பழம் விழ ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம கிராமத்துக்கு போனால் தான் பனம்பழம் கிடைக்கும். அப்படியும் ஒரு சில நேரம் கிராமத்துலேருந்து யாராவது வந்தாங்கன்னா பனம்பழம் வீட்டுக்கு கொண்டு வந்து தருவாங்க. ஆனால் அந்த நிகழ்வு ரொம்ப கம்மியாகவே தான் நடக்கும். அதனால் இப்போ நாங்கள் ஃபார்முக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் பனம்பழ சீசனை தவற விடுறதில்லை. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கும் பனம்பழம் பற்றின நினைவுகள் உங்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். கிராமத்தில் உங்களோட கூட்டாளியோட சேர்ந்து பனை மரத்தடியில் போய் பனம்பழத்தை எடுத்து ஓலையை வச்சு சுட்டு சாப்பிட்ட அனுபவங்களும் உங்களுக்கு கட்டாயமாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காம செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு கடைசியில் பெரிய நினைவுகளாகவும் சந்தோஷமான ஒரு மெமரிஸாகவும் இருக்கும். ஆனால் நம்ம அந்த விஷயங்கள் நடக்கும்போது அது ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துருக்க மாட்டோம். ஆனால் இப்போ நம்ம உட்காந்து அதை யோசித்து பார்க்கும்போது அந்த நாட்கள் நமக்கு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி ஏங்குற ஒரு நிலைமையில் இருக்கிறோம். பனம்பழத்தை நல்லா ஒரு சலடை வச்சு நம்ம தேய்ச்சோன்னா அதில் இருக்க பல்ப் எல்லாமே தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபில்டரில் போட்டு அதை மறுபடியும் தேய்ச்சோம்னா அதில் இருக்க நார் எல்லாமே தனியாக வந்துடும். ஏன் இந்த மாதிரி நார் தனியாக எடுக்கிறோன்னா, நம்ம எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் நம்மளோட பல்லில் போய் பனம்பழம் நார் மாட்டிக்கும். அது மாட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு தேய்ச்சி நம்ம பொறுமையாக எடுத்து வச்சுக்கிறோம். இதில் அதிகமாக தண்ணி ஊற்றி ஜூஸ் மாதிரி கூட பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை பண்ணும்போது அதுக்கு சப்பாத்தி பதத்தில் வேணும் நமக்கு மாவு. அதனால் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி எடுத்துக்கிறோம். Where is it? அரிசி மாவு 100 கிராம் அந்த பனம்பழ சாருக்கு நம்ம 300 கிராம் அரிசி மாவு போட போகிறோம். உங்களுக்கு பனம்பழ சாறு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு ஓரமாக வச்சுக்கோங்க. அதை எடுத்து அதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி நம்ம பால் கொழுக்கட்டைக்கு பண்ணிக்க போகிறோம். எங்கள் வீட்டில் அம்மா பொதுவாக ரவுண்ட் பால்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில நேரம் கழித்து கொஞ்சம் நீட்டான பால்ஸ் பண்ணுவாங்க. ரவுண்டான பால்ஸ் அந்த பால் கொழுக்கட்டையில் ஊறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் நீட்டாக பண்ணுறது ரொம்ப சீக்கிரமாகவே ஊறிடும். அதனால் இன்றைக்கி நாங்கள் அந்த நீட்டாக எப்படி பண்ணுவாங்களோ அதே தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிறோம். அதே போல் இந்த மாவை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வேலை சீக்கிரமாக நடக்கணும்னு சொல்லி திக்காக பண்ணிட்டோம் அப்படின்னா அது பால் கொழுக்கட்டை அந்த பாலில் ஊறாமல் இருக்கும்போது கடிக்கும்போது சவுக்குன்னு இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தின்னாக பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நிறைய நேரங்களில் விநாயகர் சதுர்த்தி டைமில் தான் எங்கள் வீட்டில் இந்த பால் கொழுக்கட்டை செய்வாங்க. அப்போது நாங்கள் குடும்பமாக எல்லோரும் உட்காந்து இந்த மாதிரி உட்காந்து திரட்டிகிட்டு இருப்போம். எங்கள் அம்மா அப்பப்போ திட்டுவாங்க, இவ்வளோ திக்காக பண்ணாத நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு. அதனால் பொறுமையாக உட்காந்து ரொம்ப மெலிசாக திரட்டுவோம். அது பாலில் ஊறி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் திக்காக தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா
ரொம்ப மெலிசாக பண்ணுறதுக்கு பொறுமை இல்லை, டைமும் ஆகிட்டே இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கும் லேட்டாக இருந்ததுனால சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா வீடியோ எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி முடிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக திக்காகவே பண்ணிட்டோம். இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை நம்ம அப்படியே கூட பாலில் போடலாம். ஆனால் என்ன ஆகும்னா பால் ரொம்ப திக்காகிடும். அதுவே நம்ம இட்லி குண்டானில் வேக வச்சு போட்டோம்னா பால் நல்லா தண்ணியாக இருக்கும், அது ஊறுறதுக்கும் வசதியாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் இதை இட்லி குண்டானில் வச்சு ஆவி காட்டி எடுத்துக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா போதும். இது நல்லாவே வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாலை வச்சு பாயசம் மாதிரி காய்ச்சி அதில் இந்த கொழுக்கட்டையை போட்டு பால் கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். இந்த கொழுக்கட்டையெல்லாம் நம்ம இட்லி குண்டானில் வச்சு வேக வைக்கும் போதே வாசனை ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. காலையில் பொறுக்கின பனம்பழம் அப்படியே ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இப்போ சாயந்தரம் பால் கறக்கிற நேரமே ஆயிடுச்சு. இன்னும் வேலை முடியல. இதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக பண்ணி நம்ம கொழுக்கட்டை செஞ்சு குழந்தைங்களோட சாப்பிட வேண்டியிருக்கும். இந்த டிஷ்ஷில் கட்டாயமாக சுக்கும் ஏலக்காயும் போட்டோம்னா அதோட சுவையும் மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏலக்காயும் சுக்கும் நம்ம பவுடராக யூஸ்வலாக கிடைக்குது. அந்த மாதிரி பவுட்ரு போடுறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ நம்ம தட்டி நம்ம போட்டோன்னா அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லாவே என்ஹான்ஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பால் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அதை மேட்ச் பண்ணுறதுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலான்னு சொல்லி ஒரு தேங்காவை எடுத்து உடச்சி அதை மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் தேங்காய் துருவலும் போடலாம். ஆல்ரெடி தேங்காய் பால் ஊற்றுறதுனால நாங்கள் துருவல் போடலை. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ எது வேணால் சேர்த்துக்கலாம். பொதுவாக பனம்பழத்தில் அந்த சிறுங்கசப்பு இருக்கும் அப்படின்றதுக்காக சர்க்கரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கசப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியும். பால் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை எடுத்து உள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா இறக்கிடலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா நல்லா சீக்கிரமாகவே இறக்கிடுங்க. இல்லை திக்காக வேணும்னா கொஞ்சம் நேரம் விட்டு இறக்குங்க. மீதி இருந்த பனம்பழ பல்ப்பை வச்சு குழந்தைங்க கேக் பண்ணுறாங்க. இந்த கேக் நம்ம எப்பயுமே பனானா கேக் பண்ணுற மாதிரி பனானாக்கு பதிலாக இந்த பல்ப்பை வச்சு பண்ணலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்மளோட பனம்பழ பால் கொழுக்கட்டை நல்லாவே கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் இருக்குது. இதுவே நம்ம வெள்ளை சர்க்கரை போட்டிருந்தோன்னா அப்படியே பால் நிறத்துலேயே இருக்கும். அதில் அழகாக மஞ்சள் நிறத்தில் இந்த கொழுக்கட்டை எல்லாமே மிதக்கிட்டுருக்கும். பார்க்குறதுக்கு அழகாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காயை அரைச்சி நம்ம ஃபில்டர்லேயே பால் எடுத்ததுனால சின்ன சின்ன தேங்காயோட துகள்கள் அதில் இருந்துச்சு. அதனால் தேங்காய் துருவி போடாத குறைய அது தீர்த்துடுச்சு. இந்த பனம்பழ பால் கொழுக்கட்டை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ஆரம்பத்தில் அந்த சிறுங்கசப்பு இருக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் சூடு கம்மியாகிட்டு அது நல்லா ஊற அந்த சிறுங்கசப்பு சுத்தமாகவே இல்லை, நல்லா இருந்துச்சு. And all people waiting for okay, this one, which one you want? Anything is fine.
Get him the black one, if anything. This is for me. Cheers, guys. You like cashews? And who wants more cashews? How is it, guys? Nice. You like it? Yeah. More good. Sweet. அடுத்த முறை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் பாய்.